Hi students, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா 4th சாப்டர் நற்பெயர் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான லெசன். பார்த்தோன்னா 11 சம் தான் இருக்குது. ஓகே, இந்த 11 சம்லேருந்து உனக்கு ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அப்போது சம்ஸ் மட்டுமே உனக்கு 10 மார்க்குக்கு இந்த லெசனில் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப சிம்பிளான லெசன். நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபார்முலா போட்டு சம்மை சப்ஸ்டியூட் பண்ணாலே உனக்கு ஆன்சர் ஈஸியாக வரக்கூடிய லெசன்ஸ். ஓகே, மினிமம் வந்து பார்த்தோன்னா மற்ற எல்லா லெசன்லேயும் நமக்கு 20 சம் அந்த மாதிரி இருக்குது. இந்த லெசனில் வந்து பார்த்தோன்னா வெறும் 11 சம்ஸ் தான் இருக்குது. ஓகே, ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ இந்த லெசனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லெசன் நம்பர் 4 நற்பெயர். ஓகே, நற்பெயர்னா என்ன? நற்பெயர் என்பது தொழிலுக்கு நன்மை தரக்கூடியது, அப்புறம் அத்தொழிலில் புகழ் அல்லது நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடியது. இதன் மூலமாக தொழிலுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதிக லாபம் ஈட்ட உதவுது. நற்பெயர் என்பது வந்து புலனாகாத சொத்து, கண்ணுக்கு தெரியாத சொத்து. இதை தொழிலில் நிறுவனத்திடமிருந்து பிரிக்க முடியாது. அப்போது நற்பெயர் அப்படின்னா இங்கிலீஷில் நற்பெயர் அப்படின்னா குட்வில் அப்படின்னு அர்த்தம். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு அப்படின்றது, இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னாலே அதில் நிறையா பிராண்ட் இருக்கும். இப்போ நீ ஒரு செப்பல் வாங்க போகிற அப்படின்னு கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, நல்லா உழைக்கிற பொருளாக வாங்கப்பா, பேட்டா கம்பெனி மாதிரி, விகேசி கம்பெனி மாதிரி, நெக்ஸோ கம்பெனி மாதிரி. அதெல்லாம் வந்து என்ன பார்த்த நம்ம போட 1 இயர் ஆகும். 1 இயர் ஆனாலும் அதோட யூசேஜ் வந்து நமக்கு இருக்கும். அப்போ ஒரு ஃப்ரிட்ஜு வாங்க போகிறோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறோம் அப்படின்னாலே சில கம்பெனியோட நேம் வந்து எல்லார் மனசுலேயும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். இப்போ நான் போய் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட வேர்ல்ஃபுல் கம்பெனி வாங்குங்க, ஏன்னா அது நல்லாயிருக்கும். வாஷிங் மிஷின் அப்படின்னாலே வேர்ல்ஃபுல் கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அந்த பொருள் நல்லா உழைக்குது. அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க கூட அதை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லாரும் என்ன பண்ணலாம், வயசானவங்க கூட ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது அப்போ அது வந்து என்னது, விலையும் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு பிராண்டை செட் பண்ணி வச்சுருக்கு. அந்த பொருளுக்கு உண்டான நன்மதிப்பை சேர்த்து வச்சுருக்கு. அப்போது இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய நற்பெயர் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய நற்பெயர், நன்மதிப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. இதை வந்து என்னென்னா மனுஷன் தனியாக, அந்த பிஸ்னஸ் தனியாக, அதாவது நற்பெயர் தனியாக, நிறுவனன்றது வந்து தனியாக என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து அதற்குண்டான மீன். அடுத்து இதை வந்து என்னென்ன முறைகளில் நம்ம கணக்கு போட போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான டைப்ஸ் இருக்குது பாரு. நற்பெயரை மதிப்பிடும் முறைகள். இதில் வந்து பார்த்தோன்னா 3 விதமான நற்பெயர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 விதத்தில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தோன்னா சராசரி லாப அடிப்படையில். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன இருக்குது பாரு, சராசரி லாப அடிப்படையில். இதில் வந்து 2 விதம் இருக்குது. சாதாரண சராசரி லாப முறை, கூட்டு சராசரி லாப முறை. இது வந்து 2 மெத்தடு, சராசரி லாப முறை, கூட்டு சராசரி லாப முறை இருக்குது. அடுத்தது உயர் லாப முறைகள். இதில் வந்து பார்த்தோன்னா 3 விதம் இருக்குது. உயர் லாபத்தில் கொள்முதல் முறை, ஆண்டு தொகை முறை, உயர் லாபத்தில் மூலதனமாக்க முறை. தேர்டு ஒன் பார்த்தா அப்படின்னா உயர் லாப முறை அப்படின்னு 3 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 விதமான மெத்தட்ஸையும் என்ன மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் போடலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.